ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலோட 128வது வீடியோ ஹார்ட் ஷேப்ல வயர் கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக் வயரில் தான் நம்ம இந்த மல்டிபர்பஸ் ட்ரே நம்ம பின்ன போகிறோம். க்ரீன் கலர் வயரில் இந்த ஹார்ட் எப்படி பின்னுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். 8 வயர் 4 அடியில் கட் பண்ணிக்கோங்க. 9 வயர் 5 அடியில் கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எப்பவும் போடுற மாதிரி நார்மல் பேசிக் நாட் நம்ம பின்ன போகிறோம். பேசிக் நாட், நார்மல் நாட், பாக்ஸ் நாட் எப்படி வேணாலும் சொல்லலாம். முதல்ல நம்ம 4 அடியில் கட் பண்ணி வச்சுருக்க 8 வயரை வச்சு பேசிக் நாட் பண்ணுறோம். நமக்கு ரன்னிங் வயரும் பச்சை கலர் தான். இப்போது 8 நாட் நம்ம பின்னிட்டோம். அடுத்து நம்ம 5 அடியில் கட் பண்ணி வச்சுருந்த 9 வயரை நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது எல்லா பேசிக் நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த கடைசி நாட்டோட அளவுக்கு நம்ம அளந்து ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணுறோம். இதுதான் நமக்கு சென்டர் லைன், ஃபர்ஸ்ட் லைன். சென்டர் லைன் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சென்டர் நாட் போட்டு நம்ம வச்சுக்கணும். இந்த சைடு எவ்வளோ வயர் விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி இந்த சைடும் நம்ம வயர் கட் பண்ணுறோம். இப்போது சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைன் நம்ம பின்னியாச்சு. சென்டர் லைனுக்கு மேலே எத்தனை லைன் பின்னுறோமோ அத்தனை லைன் நம்ம கீழேயும் பின்ன போகிறோம். பின்னிட்டு பார்க்கலாம். நம்ம எல்லா கூடைகளும் நம்ம எப்படி பின்னுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கோம். பேசிக் நாட்டில் எப்படி பின்னுறதுன்னு பேசிக் நாட் கூடைகள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கூடை நான் பின்னி முடிச்சிட்டேன். மல்டிபர்பஸ் ட்ரேங்கிறதுனால நான் பின்னி முடித்தது எப்படிலாம் நான் பின்னியிருக்கேன் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேசிக்காக கூடை பின்ன தெரிஞ்சவங்களுக்கு பின்னுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். சென்டர் நாட்டுக்கு மேலே 4 லைன் நம்ம பின்னியிருக்கோம். இப்போது திருப்பி வச்சுட்டு நம்ம சென்டர் நாட்டுக்கு கீழே நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கம் நம்ம 4 லைன் பின்னிட்டோம். இந்த பக்கமும் நம்ம 4 லைன் பின்னணும். இப்போது பின்னி முடிச்சாச்சு. இப்போ சென்டர் லைனுக்கு மேலே 4 லைன், கீழே 4 லைன் நம்ம பின்னியிருக்கோம். அடுத்து இப்போ நம்ம பேஸ் பின்னியாச்சு. இது 9 வயர் 5 அடியில் கட் பண்ணியிருந்தோம். அந்த நீளமான வயர் 5 அடியில் கட் பண்ணியிருந்த வயர் இருக்க சைடு நம்ம இப்போ பின்னணும். இப்போ இந்த இடத்துல நம்ம 2 லைன் பின்னியிருக்கோம். கீழ் லைனில் நம்ம எவ்வளோ வயர் விட்டுருந்தோமோ அதே அளவுக்கு நம்ம வயர் விட்டு இப்போது நம்ம இந்த 2 வரிசையை நம்ம பின்னியிருக்கோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம ரன்னிங் வயர் எவ்வளோ விட்டுருந்தோமோ அதே அளவுக்கு நம்ம விட்டுட்டு நம்ம இந்த சைட் பின்னணும். இந்த மாதிரி நம்ம 9 லைன் இப்போ பின்னியிருக்கோம். 9 லைன் பின்னினதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம எண்ணி பார்த்தோம்னா 2 சைடும் 9 9 இருக்கும். இந்த பக்கம் நம்ம 9 வரிசை நம்ம பின்னியிருக்கோம். இந்த மாதிரி ஈவனாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நம்ம ரன்னிங் வயர் கூடைக்கு எப்படி ஏணிப்படி முடிச்சில் நம்ம பின்னுவோமோ அதே மாதிரி நம்ம இப்போது லேடர் நாட்டில் நம்ம பின்ன போகிறோம். லேடர் நாட்னால் ஏணிப்படி முடிச்சில் நம்ம இப்போ பின்ன போகிறோம்.
நம்ம அந்த ஹார்ட் ஷேப்லேயே நம்ம இப்போ பின்னிக்கிட்டே வர போகிறோம். நான் இப்போ வச்சு காமிச்ச ஷேப்லேயே ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர் க்ரீன் கலர் ஒயர் தான். மாதிரி நம்ம சுற்றி வச்சு நம்ம பின்னிக்கிட்டே வரணும். இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளால் பின்ன முடியும். பின்னினதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் ஹைட் இதில் 11 லைன் நான் பின்னிருக்கேன். இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் லைன் விட்டுட்டு செகண்ட் லைன் விட்டுட்டு தேர்ட் லைன்லேருந்து நம்ம இதை கோர்த்து விட போகிறோம். மடக்கி விட்டு கோர்த்து விட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் மடக்கி விட்டு நம்ம கோர்த்து விட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் மடக்கி விடாமல் கோர்த்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2வது வரியிலேருந்தே நீங்கள் கோர்த்து விடலாம். இப்போது அடுத்தடுத்த நாட்டில் நம்ம கோர்க்க போகிறோம். 3, 4, 5 அப்படின்னு அடுத்தடுத்த நாட்டில் நம்ம கோர்த்துக்கிட்டே வர போகிறோம். 3வது நாட்டிலேருந்து நம்ம இப்போ கோர்க்க ஆரம்பிக்கிறோம். 3வது நாட்டிலேருந்து அடுத்தடுத்த நாட்டில் கோர்க்கணும். இந்த மாதிரி நம்ம கோர்த்துட்டு வயரை இழுக்கும்போது முதல் வரி நமக்கு மடங்கி வரும். இப்போ அடுத்த நாட்டில் கோர்க்குறோம். அதுக்கு அடுத்த நாட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்த நாட்டில் நம்ம நேராக கோர்த்துக்கிட்டே வர போகிறோம். நம்ம இதை ரன்னிங் ஒயரில் நம்ம பின்னியிருக்கோம், சுத்து வயரில். அதனால வயர் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கோர்த்துருங்க. அப்போனா தான் நம்மளோட ஹார்ட் ஷேப் ட்ரே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வயர் ஃபுல் நீளத்துக்கும் நான் கோர்த்து விட்டுட்டேன். நான் எந்த வயரையும் நான் கட் பண்ணலை. எல்லா வயரையும் நம்ம கோர்த்து விட்டு முடித்ததுக்கப்புறமா நம்மளுடைய ஹார்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது 1 ரோல் வயர் தேவைப்படும். 1 ரோலில் கொஞ்சோண்டு வயர் மிச்சமாகும். 1 ரோல் இருந்தால் நீங்கள் இந்த ஹார்ட் பின்னிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.